நம்ம யூடியூபர் தம்பி அவன் மூலியமாக தான் அவிட்டம் அதே மாதிரி என் வீட்டுக்கு நிறைய சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட கரெக்ஷன்ஸு இது எல்லாமே சொல்லியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு தான். எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே பண்ணி பர்ஃபெக்டாக ஒன்று சேஞ்ச் பண்ணும்போதும் ஒன்றுக்குமே ஃபோன் பண்ணி நம்மளை கேட்டுட்டு நம்மளை என்னென்ன பண்ணணுமோ கேட் போடணுன்னா கேட் போடுறதுக்கு கேட்குறது, டைல்ஸ் வேணுன்னா உங்களோட இஷ்டம் மேடம், நீங்கள் மாற்றணுனாலும் மாற்றி கொடுத்துக்கலாம், நீங்கள் இது பண்ணனாலும் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணி எங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸு. ஸோ நல்லா ஆமாம், ட்ரிபிள் பெட்ரூமாக டபுள் பெட்ரூமாக மாற்றிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஹால் ரொம்ப பெருசாக இருக்கணும் சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்திருக்கு, ஃபைனலாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. What they committed 10 months கரெக்டாக கொடுத்துட்டாங்க. So I'm really very much happy on this. On behalf of Vidur and flat owners, ஒரு சின்ன மொமெண்டம் அவங்கள வந்து பெருமைப்படுத்துறதுக்காக, ஏன்னா நமக்காக அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் சொல்லுவார். நல்ல மனுஷன். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அக்கா கூட கீழே வந்திருந்தாங்க. தீபாவளி ப்ரெசென்ட் வந்து நானே சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப சந்தோஷங்க்கா. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க, தயங்காமல். அது உங்களோட உரிமை. நான் இப்படி இருக்கும்னு நினச்சேன், அப்படி இருக்கும்னு நினச்சேன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது இந்த வீடு லேண்டு வாங்கும்போது மட்டும். ஓகேங்களா? சிறுக சிறுக சேர்த்த காசு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டம், வலி, உழைப்பு எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அதனால் தீர விசாரித்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு வாங்குங்க, நல்ல லீவ் செக் பண்ணி வாங்குங்க. அதுதான் எப்பயுமே என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது. என்னோட வேலை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இந்த மாதிரி இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அதே நேரத்தில் நான் எல்லாமே போடுறது கிடையாது. எனக்கு பர்சனலாக எது பிடிக்குதோ, என்னோட அக்கா, அம்மா, அப்பா, அண்ணாக்கு நான் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது எனக்கு கூட நின்று பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். வீடியோ போடணுன்னா ஒரு நாளுக்கு நான் வந்து 4-5 இறக்கலாங்க, அந்தளவுக்கு வீடியோஸ் நிற்கிது. பட் நான் அதில் நிறைய ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். திருப்தியாக இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பக்கத்தில் சுடுகாடு இருக்குது, ஏரி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராஜெக்டினுடைய ஹேண்ட் ஓவர் செரிமோனிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த பில்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. வசந்த் வந்திருக்காரு. ஸோ வசந்தினுடைய வீடியோ நிறையா இந்த இதுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாரு விதுரனுக்காக. ஸோ அதனால தான் அவரை ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி இன்னைக்கு கூப்பிட்டுருந்தோம். ஸோ அவனோட வீடியோஸ் நிறையா பார்த்துருந்தாங்க மேடம் சொன்ன மாதிரி. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான், பில்டர் காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க. இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, ஏன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோல்ட் அவுட்டான ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்ட போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அவிட்டம் ஹோம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டை கரெக்ட் டைமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீட்டினுடைய ஓனர் சைட்லேருந்து கேட்டு சொல்கிறேன். நானும் கேட்டிருந்தேங்க, இப்போயே சொல்லிடுறேன். சொன்ன டைம் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. நான் போன வருஷம் நவம்பரில் செக் எழுதி கொடுத்தேன், இந்த நவம்பரில் எனக்கு வீடு வரப்போகுது, முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளைண்ட் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. அண்ட் கமிட்மெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட செக்கு எழுதும்போது பார்த்தேன். லாஸ்ட் இயர் நவம்பரில் நான் ஃபஸ்ட்டு செக் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 months 10 months. இப்போ இந்த சிசினால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் வாட் தே கமிட்டட் 10 months கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ எம் ரியலி வெரி மச் ஹாப்பி ஆன் திஸ். அந்த மாதிரி அவிட்டம் ஹோம்ஸ் சொன்ன டைமுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூர், குன்றத்தூர் 2 லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்லேயும் நிறைய ப்ரொபோசல்ஸ் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பம்மலில் ஒரு 3 BHK ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அது சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அந்த குன்றத்தூர் ப்ராஜெக்ட் திருவான்மியூர் ப்ராஜெக்டினுடைய வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க முடியும். 4 தீம்டு கம்யூனிட்டியாக இதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் அவிட்டம் ஹோம்ஸ் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. 4 தீம்டு கம்யூனிட்டியாக தான் டெவலப் பண்ண போகிறாங்க. நைட் டைமில் பார்க்குறதுக்கு இந்த பில்டிங் தனித்துவமாக தெரிஞ்சதுங்க, பார்க்க நல்லா இருந்தது. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேசிங் அமைஞ்சிருக்குங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் போட்டிருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய ஓனர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் அவிட்டம் ஹோம்ஸ் நீங்கள் வீடு புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைல்ஸ் டிசைன் கலர்லேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. நான் வந்து S2 S3 ஃப்ளாட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து என் வீடு ஏழுமலை தெருவில் இருக்குது, ஓன் ஃப்ளாட் ஒன்று. நம்ம யூடியூபர் தம்பி அவன் மூலியமாக தான் அவிட்டம். அதே மாதிரி என் வீட்டுக்கு நிறைய சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட கரெக்ஷன்ஸு இது எல்லாமே சொல்லியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு தான். எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே பண்ணி பர்ஃபெக்டாக ஒன்றொன்று சேஞ்ச் பண்ணும்போதும் ஒன்றொன்றுக்குமே ஃபோன் பண்ணி நம்மளை கேட்டுட்டு நம்மளை என்னென்ன பண்ணணுமோ கேட் போடணுன்னா கேட் போடுறதுக்கு கேட்குறது, டைல்ஸ் வேணுன்னா உங்களோட இஷ்டம் மேடம், நீங்கள் மாற்றணுன்னாலும் மாற்றி கொடுத்துக்கலாம், நீங்கள் இது பண்ணனாலும் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணி எங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸு. எங்களுக்கு சர்வீஸ் ஹாப்பி தான், ஒரு இதுவும் இல்லை. கஸ்டமைசேஷன் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் நீங்கள் கொடுத்த பிளான்லேருந்து அப்படியே மாறி இருக்கு. ஸோ நல்லா ஆமாம், ட்ரிபிள் பெட்ரூமாக டபுள் பெட்ரூமாக மாற்றிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஹால் ரொம்ப பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்திருக்கு. ஃபைனலாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம். பட் வந்து இந்த பம்மல் ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே ஒரு யூனிட் மட்டும் பம்மலில் ஒரு 3 BHK அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைல்ஸ் போடாமல் இருக்கிறாங்க. டைல்ஸ் என்ன டைல்ஸ் கேட்குறாங்களோ, என்ன டிசைனில் கேட்குறாங்களோ, என்ன கலரில் கேட்குறாங்களோ போட்டு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டும் அதே மாதிரி தான் ஓனர் அவங்க சைடில் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ளைவுட்லேயே உங்களுக்கு பண்ணிட்டாங்க. வாலில் ப்ளைவுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ஓனர் சைடில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எதனால இப்போ சொன்னோன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு போடும்போது செல்ஃபே இல்லையே, செல்ஃபே கட்டலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எந்தெந்த டைமில் எது பண்ணணுமோ அந்தந்த டைமில் தாங்க பண்ணணும். இப்போ பாருங்கள், செல்ஃப் கட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே இந்த ஓனர் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த ப்ராஜெக்ட்டே நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம். 2 வீடியோ போட்டிருக்கோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அக்கா கூட கீழே வந்திருந்தாங்க. தீபாவளி ப்ரெசென்ட் வந்து நான் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப சந்தோஷங்க்கா. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால்கனி. ஆக்சுவலாக சின்ன பால்கனின்னு சொல்ல முடியாது, நல்ல பெரிய பால்கனி தான். பால்கனி கம் சர்வீஸாக கொடுத்துருக்குறாங்க. பேரிவர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. ஃபுல்லாக கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜா கபோர்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. பின்னாடி போங்க. இந்த பூஜா கபோர்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்துருக்கு. நல்ல கிங் சைஸ் கார்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய டிவி மவுண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட பார்த்துக்கலாம். இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் டேங்கோடு இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. UPVC வென்டிலேட்டர் இருக்குது. வித் கிரிலோடய கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்குது. UPVC வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வீடு வாங்கினவங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கேட்டலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சதீஷ்குமார். நான் வந்து இங்கே F3 ஃப்ளாட்ஸ் வாங்கியிருக்கேன். ஈவன் தோ வி ஹேவ் ஓன் ஹவுஸ், வி ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு பை திஸ் ஃப்ளாட் ஃப்ரம் த அவிட்டம் ஹோம்ஸ். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா,
என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து என்ன சொன்னாங்க, அவிட்டம் பம்ப்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி. சரி, டு பி ஃப்ராங்க், ஐ எம் நாட் டூயிங் எனி மார்க்கெட்டிங் ஆர் சம்திங் ஃபார் அவிட்டம். ஓகே, என்னோட திஸ் இஸ் நாட் த ரியாலிட்டி, த ரியல் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி அந்த படத்தை போட்டு அந்த பேம்ப்ளெட் இருக்கிறாங்களோ, த சேம் ஷுட் பி இன் தட் ரியாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் அண்ட் ஹேண்ட் ஓவரிங். இப்போ அதர் பிளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் ஒன்று போடுவாங்க, அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ப்ரைம் லொக்கேஷன் டு புக் த பிளாட். அண்ட் குவாலிட்டி அண்ட் கமிட்மெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட செக்கு எழுதும்போது பார்த்தேன், லாஸ்ட் இயர் நவம்பரில் நான் ஃபஸ்ட்டு செக் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 months 10 months. இப்போ இந்த சிசினால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு, பட் வாட் தே கமிட்டட் 10 months கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ எம் ரியலி வெரி மச் ஹாப்பி ஆன் திஸ். அண்டு இவங்களை பற்றி டீமை பற்றி சொல்லணும்னா, கரெக்டாக சொன்ன மாதிரி இன்றைக்கி அதாவது பெயிண்டிங் இன்றைக்கி முடிக்கிறோம், டைல்ஸ் நெக்ஸ்ட் வீக் போடுறோம், எலக்ட்ரிக்கல் நெக்ஸ்ட் வீக்னா கரெக்டாக அதே மாதிரி ப்ராம்ப்டாக பண்ணுறோம். ஸோ டோன்ட் திங்க் இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஆர் சம்திங். Really, I am very much happy to buy the property in this Avitam. Going forward, we plan to buy some more. எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க அவிட்டம், நல்ல குவாலிட்டி, நல்ல ஃப்ளெக்சிபிள். அவிட்டமில் வாங்குறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. நான் F4 ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். எனக்கு சொந்தமாக வீடு உரப்பத்தில் இருக்குது. இருந்தாலும் ஃப்ளாட் வாங்குறோன்றதுக்காக ஆராய்ச்சி பண்ணோம். ஸோ அவிட்டம் நல்ல குவாலிட்டியாக எல்லாம் குட்டாக கிடைச்சிது. இனிஷியலாகவே கான்டாக்ட் பண்ணது உஷா மேடம் ஆஃபீஸில் இருந்து நல்ல சப்போர்ட், இனிஷியலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல சப்போர்ட்டு. ஆஷிப் சாரும் நல்லா சப்போர்ட் பண்ணார், இங்கே இருக்கிற டீமும் நல்லா சப்போர்ட் பண்ணார். தேங்க்ஸ் டு அவிட்டம். எங்கள் அப்பா அம்மாக்காக வாங்கிக்கோ S4. ஆக்சுவலாக நாங்கள் அவிட்டம் 2 years நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அவிட்டம் புருஷோத்தம நகர், அவிட்டம் வைஷ்ணவ், அங்கே ஃபைனலாக இங்கே தான் எங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. எங்கள் அக்கா தான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா தான் வராங்க S4க்கு. எங்களுக்கு சர்வீஸ் ஹாப்பி தான், ஒரு இதுவும் இல்லை. கஸ்டமைசேஷனுக்கு நான் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் கொடுத்த பிளான்லேருந்து அப்படியே மாறி இருக்கு. ஸோ நல்லா ஆமாம், ட்ரிபிள் பெட்ரூமாக டபுள் பெட்ரூமாக மாற்றிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஹால் ரொம்ப பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்திருக்கு. ஃபைனலாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் எந்த இஷ்யூ இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. நான் வந்து S2 S3 ஃப்ளாட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து என் வீடு ஏழுமலை தெருவில் இருக்குது, ஒன் ஃப்ளாட் ஒன்று. நம்ம யூடியூபர் தம்பி அவன் மூலியமாக தான் அவிட்டம் இதில் வந்து எனக்கு வந்து சரவணா இது பக்கத்தில் நான் காலேஜ் படித்த வைஷ்ணவ காலேஜ் தான், அது பேக் சைடு இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு 4 இது காமிச்சார் நம்ம தினகரன் சார் கூட்டிகிட்டு போய். அதில் இந்த லொக்கேஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. எனக்கு என்னோட தெரு பக்கத்துலேயே வரதுன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த இடம் அதே மாதிரி என் வீட்டுக்கு நிறைய சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட கரெக்ஷன்ஸு இது எல்லாமே சொல்லியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு தான். எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே பண்ணி பர்ஃபெக்டாக ஒன்று சேஞ்ச் பண்ணும்போதும் ஒன்றுக்குமே ஃபோன் பண்ணி நம்மளை கேட்டுட்டு நம்மளை என்னென்ன பண்ணணுமோ, கேட் போடணுன்னா கேட் போடுறதுக்கு கேட்குறது, டைல்ஸ் வேணுன்னா உங்களோட இஷ்டம் மேடம், நீங்கள் மாற்றணுன்னாலும் மாற்றி கொடுத்துக்கலாம், நீங்கள் இது பண்ணனாலும் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணி எங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இன்னும் எங்களை உத்வேகப்படுத்துது. ஸோ இன்னும் கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ சர்வீஸ் கொடுக்க முடியுங்கிறது இதை கேட்குறப்ப நாங்கள் இன்னும் நிறையா பண்ணுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. சார் வந்து மிஸ்டர் கிளாட்வின் சார் வந்து எலக்ட்ரீஷியன் சார். ஸோ நாங்கள் இல்லைனாலும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ், இப்போ பாபு சார் இல்லைன்னா நான் சார் நம்பர் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த 1 yearல ஏதாவது எலக்ட்ரிக்கல் ட்ரபிள்ஸ் வருது அப்படின்னா எனி டைம் நீங்கள் அவரை கூப்பிடலாம். காலையில் நீங்கள் நைட் சொன்னீங்கன்னா காலையில் கண்டிப்பாக மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கள் ஏஓ சார் தான் இங்கே ஃபுல் டைம் இருந்திருக்காரு. எல்லாரையும் நீங்கள் அவரை தான் மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இனிமேலும் ஒரு 1 year வந்து அவர் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர். ஒவ்வொரு தரம் கூப்பிடும்போதும் ஒவ்வொரு தரமும் வந்து சாமி கேட்கும் போதும் ஒவ்வொரு தரம் சலிக்காம எங்களுக்கு எடுத்து போய் காமிச்சு எல்லாம் இது பண்ணி எத்தனை கரெக்ஷன் சொன்னா மேடம் பண்ணிடலாம் மேடம், மேடம் எல்லாமே இது பண்ணிடலாம் மேடம் அப்படி பார்த்து ரொம்ப நல்லா பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த தம்பி என்ன சொல்லணும், ஆமா சீனியர் அடுத்த அவர் தான். ஸோ ஏவோ சாரும் இங்கே இருப்பாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் 1 yearக்கு வந்து எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். லிஃப்டோடைய ப்ராப்ளம்ஸ் லிஃப்ட்டில் அந்த நம்பர் இருக்குது. ஸோ அவங்க வரலன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எனி டைம் 1 year நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்.
சார் மிஸ்டர் குமரேசன் எங்களுடைய சீனியர் இன்ஜினியர் இவர் தான். ஸோ இவருக்கும் ஒரு பெரிய இது, ஏன்னா எங்கே ஒடிக்க சொன்னாலும் ஒடிச்சிடுவார். ஸோ சார் இதை ஒடிச்சு கொடுங்க அப்படின்னா அந்த சேல்ஸில் நாங்கள் போய் கேட்குறப்போ எங்களுக்கு சப்போர்ட்டிவ் இன்ஜினியர் டீம் தான். நீங்கள் எல்லாம் சொன்னீங்க எது கேட்டாலும் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இன்ஜினியர் டீம் இல்லைனா எங்களால் மார்க்கெட்டிங் பண்ணி இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 11 மந்த்ஸில் சார் சொன்ன மாதிரி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு சாரினுடைய இது வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். பிஹாஃப் ஆஃப் விதர் அண்ட் பிளாட் ஓனர்ஸ் இந்த ஒரு சின்ன மொமெண்டம் அவங்கள வந்து பெருமைப்படுத்துறதுக்காக, ஏன்னா நமக்காக அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் அவங்கள பாராட்டுங்க. எல்லாரும் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஒரு கிளாப்ஸோ அவங்க அப்பா சொன்னா நல்லா இருக்கும். வந்து சார் பாபு சார் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் சொல்லுவாரு. நல்ல மனுஷன். என்னங்க ரிவ்யூ வீடியோ எல்லாமே பார்த்து முடிச்சாச்சா? அவிட்டம் ஹோம்ஸில் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். இப்போ கரண்டாக ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர் திருவான்மையூரில் போயிட்டு இருக்கு. பம்மல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK ஃபிளாட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ் அவைலபிள் இருக்குது. பார்ஷியல் கம்ப்ளீட் ஸ்டேஜ், அதாவது இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் பெண்டிங் இருக்குது. டைல்ஸ் டிசைன் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் டைல்ஸே போட்டு கொடுத்துருவாங்க. பம்மலில் ஒரே ஒரு 3 BHK இருக்குது. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க, தயங்காமல். அது உங்களோட உரிமை. நான் இப்படி இருக்கும்னு நினச்சேன், அப்படி இருக்கும்னு நினச்சேன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது இந்த வீடு லேண்டு வாங்கும்போது மட்டும். ஓகேங்களா? சிறுக சேர்த்த காசு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டம், வலி, உழைப்பு எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அதனால் தீர விசாரித்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு வாங்குங்க. நல்ல லீவ் செக் பண்ணி வாங்குங்க. அதுதான் எப்பயுமே என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது. என்னோட வேலை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இந்த மாதிரி இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அதே நேரத்தில் நான் எல்லாமே போடுறது கிடையாது. எனக்கு பர்சனலாக எது பிடிக்குதோ என்னோட அக்கா, அம்மா, அப்பா, அண்ணாக்கு நான் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது என் கூட நின்று பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். பட் தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ போகணுன்னா ஒரு நாளுக்கு நான் வந்து 4-5 இறக்கலாங்க. அந்தளவுக்கு வீடியோஸ் நிற்கிது. பட் நான் அதில் நிறைய ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். திருப்தியாக இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பக்கத்தில் சுடுகாடு இருக்குது, ஏரி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை வசந்த்.